தனிமை. இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கு ஒருவித பயம் வரும். யாரும் இல்லை என்றால் நம்மை நாமே தொலைத்து விடுவோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உலகத்தின் சத்தம் அடங்கினால்தான் உங்கள் மனதின் சத்தம் உங்களுக்கே கேட்கும். பல நேரங்களில் நாம் கூட்டத்தோடு இருக்கும்போது கூட தனியாகத்தான் உணர்கிறோம். அதுதான் கொடுமை. ஆனால் நாமாக விரும்பி எடுத்துக்கொள்ளும் தனிமை ஒரு தவம். ஏன் தெரியுமா? இந்த உலகம் நம்ம எப்போதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வைத்துக் கொண்டே இருக்கிறது. அலைபேசி, வேலைப்பளு, மனிதர்கள், இதிலெல்லாம் நம்மை நாமே தொலைத்து விடுகிறோம். உன்னை நீ சந்திக்க கிடைக்கும் மிகச்சிறந்த வாய்ப்பு தனிமை. தனிமையில் இருக்கும் போதுதான் உங்கள் விருப்பங்கள் என்ன, உங்கள் வழிகள் என்ன, உங்கள் கனவுகள் என்ன என்று உங்களால் யோசிக்க முடியும். யாருக்காகவும் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கே நீ நீயாக இருக்கலாம். கண்ணீர் வந்தால் அழலாம், சத்தம் போட்டு பாடலாம், இல்லை என்றால் மௌனமாக அமர்ந்திருக்கலாம். இந்த மௌனம்தான் உங்கள் மனதை குணப்படுத்தும் மருந்து. தனிமையை வெறுக்காதே, அதை காதலி. அது உனக்கு உன்னையே பரிசாக தரும். உன்னோடு நீ இருக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகில் நீ எப்போதும் தனியாக உணரமாட்டாய். தனிமை கொடுமை அல்ல, அது உன்னை நீ புரிந்து கொள்ள கிடைத்த தவம். இந்த உலகம் எப்போதும் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதை செய், இதை செய், இவனைப் போல இரு, அவனைப் போல வாழ் என்று உங்கள் காதுகளில் யாரோ எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்தத்தில் உங்கள் சொந்த குரல் உங்களுக்கே கேட்பதில்லை. நீங்கள் எப்போதாவது உங்களோடு பேசியிருக்கிறீர்களா? யாருடைய தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்தில் உங்கள் மனதின் குரலை கேளுங்கள். தனிமை என்பது ஒரு சாபமல்ல, அது நீங்கள் நீங்களாக இருக்க கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. பல நேரங்களில் நாம் ஏன் தனிமையை பார்த்து பயப்படுகிறோம்? ஏனென்றால் தனிமையில் இருக்கும்போதுதான் நாம் மறைத்து வைத்திருக்கும் உண்மைகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய தோல்விகள் நம்ம வந்து நிற்கின்றன. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வழிகளை நீங்களே பார்க்க துணிந்தால்தான் உங்களால் அதை குணப்படுத்த முடியும். யாருக்காக நடிக்கிறாய்? யாரை திருப்திப்படுத்த இந்த ஓட்டம்? நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகில் நீங்கள் யாரையாவது உண்மையாக நேசிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு தனிமைதான் முதல் படி. தனிமை ஒரு தவம் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது அந்த கல் தனித்துதான் இருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதையுண்டு வளரும் போது அது தனித்துதான் இருக்கிறது. உங்கள் வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்க வேண்டும். உன்னை யாரும் கவனிக்காத அந்த இருட்டான நேரங்களில் தான் நீ வலிமை அடைகிறாய். யாருடைய துணையும் இல்லாத போது நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை ஒரு தலைவனாக மாற்றும். கவலைப்படாதே. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே. சூரியன் தனித்து நின்றுதான் இருக்கிறது. ஆனால் அதுதான் இந்த உலகிற்கே வெளிச்சம் தருகிறது. நீயும் அப்படித்தான். இந்த தனிமை உன்னை அழிக்க வரவில்லை, மாறாக உன்னை செதுக்க வந்திருக்கிறது. உலகம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. பிறப்பு முதல் இருப்பு வரை ஏதோ ஒரு சத்தம் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கிறது. உறவுகளின் உரையாடல்கள், வேலையின் நெருக்குதல்கள், சமூக வலைத்தளங்களின் இறைச்சல்கள். இதற்கிடையில் உங்கள் ஆன்மாவின் மெல்லிய குரலை நீங்கள் கவனித்ததுண்டா? தனிமை என்பது ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடப்பதல்ல, அது உங்கள் மனதிற்குள் நீங்கள் மேற்கொள்ளும் புனித பயணம். நாம் ஏன் தனியாக இருக்க அஞ்சுகிறோம்? ஏனென்றால் தனியாக இருக்கும்போதுதான் நாம் மறைத்து வைத்திருக்கும் நம்முடைய பயங்களும் ஏமாற்றங்களும் நம் கண்ணாடியின் முன் வந்து நிற்கின்றன. ஆனால் அந்த பிம்பத்தை சந்திக்க துணிந்தவனுக்கு மட்டுமே தன்னை பற்றிய புரிதல் கிடைக்கும். இங்கே நாம் மற்றவர்களுக்காக வாழவே பழகிவிட்டோம். பிறரை திருப்திப்படுத்த ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு ஓடுகிறோம். ஆனால் தனிமை உங்கள் முகமூடியை கழற்றி எறியும். இங்கே நீங்கள் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீங்கள் அழகாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. இங்கே நீங்கள் வெறும் ஒரு மனிதன் மட்டுமே. உங்கள் குறைகளை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளும் முதல் பள்ளி தனிமை. உருவாயின. வெறும் காவியங்கள் அனைத்தும் மௌனமான இரவுகளில் தான் எழுதப்பட்டன. தனிமை உங்களை பலவீனப்படுத்தாது, மாறாக அது உங்களை சிதைக்கும். ஒரு கல் சிற்பமாக மாறுவதற்கு ஒளியின் அடி தேவைப்படுகிறது. ஆனால் அந்த ஒளி விழும்போது அந்த கல் தனித்துதான் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது கவனித்து பாருங்கள். அப்போது உங்களுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த தருணங்கள் தான் உங்களை ஒரு வெற்றியாளனாகவோ அல்லது ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகவோ மாற்றும். ஆகவே தனிமையை ஒரு தண்டனையாக பார்க்காதீர்கள். அது பிரபஞ்சம் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இருக்கிறதா? சொல்ல முடியாத சோகங்கள் உங்களை அழுத்துகிறதா? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். தனிமையில் உங்கள் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் உங்கள் வலிகளை சுத்தப்படுத்தும். யாரோ ஆறுதல் சொல்வார்கள் என்று காத்திருப்பதை விட உங்கள் மனதிற்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்ளுங்கள். தனிமையில் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது உங்கள் கடந்த கால தவறுகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த தவறுகளை மன்னித்து உங்களை நீங்களே அணைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்லை, நீ இதை கடந்து வருவாய் என்று உங்களை நீங்களே தட்டிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் அத்தனை ஆற்றலும் உங்கள் மௌனத்தில் தான் ஒளிந்திருக்கிறது. இந்த 10 நிமிட பயணம் ஒரு தொடக்கம்தான். இனி உங்கள் நாளை தொடங்கும்போது அல்லது முடிக்கும்போது சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். மொபைல் ஃபோன் இன்றி, மனிதர்களின்றி, வெறும் நீங்களும் உங்கள் எண்ணங்களும் மட்டுமே. தனிமையை காதலிப்பவன் உலகை காதலிக்க தகுதியானவன் ஆகிறான். ஏனென்றால் அவனுக்குத்தான் மனதின் உண்மையான அமைதி எது என்று தெரியும். பயப்படாதீர்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்களோடு உங்கள் ஆன்மா இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த துணை. இன்று முதல் தனிமையை வெறுக்காதீர்கள். அது உங்களை நீங்களே கண்டறிய கிடைத்த தவம். அமைதியாக இருங்கள். உங்களை நீங்களே நேசியுங்கள். உலகத்தின் சத்தங்களை விட உங்கள் மனதின் அமைதிக்கு செவிசாயுங்கள். வீடியோ முடிந்த பிறகு ஒரு 10 நிமிடம் உங்கள் மொபைலை தள்ளி வையுங்கள். கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
உங்கள் மனது சொல்ல வந்த பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். தனிமையை கொண்டாடு. அது உன்னை பலவீனமாக்கி விடாது. பதிலாக உலகம் உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு உன்னை பலமாக்கும். உன்னை நீ கண்டுபிடிக்கும் இந்த பயணம் தொடரட்டும். அமைதியாக இருங்கள், அன்பாக இருங்கள், உங்களோடு நீங்கள் இருங்கள்.